காலப்போக்கில இந்த சபவாசிகளுக்கு நடந்த மாதிரி எங்களுக்கு நடந்தால் ஆச்சரியம், எங்களுக்கு நடந்தாலும் ஆச்சரியம் இல்லை. ஒரு பேரழிவை நோக்கி நடந்து கொண்டே இருக்கிறோம், ஒரு பேரழிவை நோக்கி நடந்து கொண்டே இருக்கிறோம். மேலான பெரியார்களே, சோதனைகளே, இன்றைய பொதுவாக நாங்கள் படிப்பினை பெற வேண்டும். எங்களிடத்திலே இருக்கக்கூடிய நலவுகள் பாதுகாக்கப்பட வேண்டும். எங்களுடைய நலவுகள் எப்படி பறிபோக போகிறது தெரியுமா? ஆடைகள் மூலமாக, ஆடைகள் மூலமாக எங்களுடைய இந்த அத்துணை வளங்களும், எங்களுடைய இந்த அத்துணை செல்வ செழிப்புகளும் எங்களை கையை விட்டு போகும். அதே ஆடைக்கும் எங்களை செத்து செல்வதற்கும் எந்த தொடர்பு? தொடர்பு இல்லாமல் இல்லை. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா எங்களுக்கு இந்த உலகத்தில் எப்படி வாழணும் என்ற ஒரு வரையறையை தந்திருக்கிறார். அதில் ஒன்றுதான் எங்களுடைய ஆடை கலாச்சாரம். எங்களுடைய ஆடைகள் அல்லாஹ்வுக்கு பொருத்தமானதாக இருக்க வேண்டும். எங்களுடைய ஆடைகள்ல நாங்கள் ஷரியத்துக்கு முரணாக செயல்படுவதாக இருந்தால் நிச்சயமான விபரீதத்தை இன்று இல்லாவிட்டாலும் காலப்போக்கிலே அடைய வேண்டும். அது நாங்கள் ஒவ்வொருத்தரும் சிந்தனைகளை வைத்துக் கொள்ள வேண்டும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா எங்களுக்கு எப்படி ஆடை அணியணும் என்ற ஒரு முறையை சொல்லி தந்திருக்கிறார். ஆண்களாக இருந்தால் தொப்புள் தொடக்கம் முட்டுக்கால் வரைக்கும் உள்ள பகுதி முழுமையாக மறைக்கப்பட வேண்டும். ஒரு நூல் அளவு கூட இந்த இடங்களிலே, இந்த உறுப்புகளிலே, இந்த சொல்லப்பட்ட உறுப்புகளிலே தெரியுமா இருந்தால், வெளிப்படுமா இருந்தால் இவருடைய தொழுகையே கூடாது. இது ஆண்களுக்குரிய சட்டம். பெண்களாக இருந்தால் முகத்தை மறைக்க வேண்டுமா இல்லையா என்பதில் வேறு கருத்து முரண்பாடுகள் இருந்தாலும் ஏனைய உறுப்புகளை மறைக்க வேண்டும் என்பதில் யாரும் கருத்து வேறுபாடு இல்லை. எல்லோரும் அதை ஒருமித்த கருத்திலே தான் இருக்கிறார்கள். பெண்கள் என்பவர்கள் அவர்கள் மறைக்கப்பட வேண்டியவர்கள், அவர்கள் கண்ணியமானவர்கள், அவர்களை பாதுகாப்பதில் பொறுப்பதாரிகளுடைய கடமையாக இருக்கிறது. இன்றைக்கு எங்கள ஆடைகள் எப்படி மாறியிருக்கிறது? மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இன்று எங்களுடைய ஆடைகள் இன்று இறுக்கமான ஆடைகளாக இருக்கிறது. இறுக்கமான ஆடைகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், காசியாத்துன் ஆரியாத்துன் முகிலாத்துன் மாயிலாத்துன். பெண்கள் ஒரு கட்டத்தில் ஆடை அணிவார்கள். எப்படி தெரியுமா? உடுப்பு உடுத்திருப்பாங்க, ஆனா உடுத்ததுக்கும் உடுக்காததுக்கும் வித்தியாசம் இல்லாமல் இவர்களுடைய ஆடை பிற ஆண்களுடைய உணர்வுகளை தூண்டக்கூடியதாக இருக்கும். இதனால எங்களுடைய சமுதாயம் சீர்கட்டு போகும். அதனால தான் அல்லாஹ் தஆலா அந்த இந்த இறுக்கமான ஆடைகளை அணிந்து இந்த சமூகத்திலே இந்த சீரழிவை ஏற்படுத்தக்கூடிய பெண்களுக்கு அல்லாஹ் தஆலா நாளை மறுமையிலே சுவர்க்கத்தினுடைய வாடையுடன் உணர மாட்டார். அவ்வளவு இறுக்கமான சட்டம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இன்று சமூகத்தில் ஆடையுடைய பித்னா பெரிய பித்னாவாக மாறிவிட்டது. ஆடைகள் என்பது இபாதத். அதனை நாங்கள் இபாதத்தாக மாற்றி வைக்க வேண்டும். இல்லை என்றால் சமூகத்திலே பெரிய சீரழிவுகள் ஏற்படும். பெண்கள் தான் விரும்பக்கூடிய விதத்திலே அணிந்து பொது இடங்களில் நடமாடுவார்களாக இருந்தார், பெண்கள் தாங்களுக்கு இஷ்டமான முறையிலே ஆடைகளை அணிந்து அந்நிய ஆண்களுக்கு முன்னால் நடமாடுவதாக இருந்தால் மேலான பெரியார்களே, சகோதரர்களே, பெரிய ஒரு சீரழிவு உண்டாகும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வலா தபர்ரஜ்ன தபர்ருஜல் ஜாஹிலிய்யத்தில் ஊலா. அல்லாஹ் சொல்றான், நீங்க நினைச்ச மாதிரி உடுப்பு உடுக்கலாம். அல்லாஹ் ஒரு வரையறையை தந்திருக்கிறான். அந்த வரையறையோடு தான் அடையணும். இல்லை, நாங்களாகத்தான் இருப்போம். எங்களுடைய பணத்தை கொடுத்து நாங்கள் வாங்குவோம், நாங்கள் விரும்பின மாதிரி அணிவோம், நாங்கள் விரும்பிய இடத்துக்கு போவோம் என்றால் ஜாஹிலிய்யக்கான நிலைமை உருவாகும். ஜாஹிலிய்யக்கான நிலைமை என்ன? மேலான சகோதரர்களே, பெரியார்களே, ஜாஹிலிய்யக்கான நிலைமை உருவானால் முதலாவது பெரிதாம் எங்களுடைய வாலிபர்களை பாதுகாப்பது சிரமம். எங்களுடைய வாலிபர்களை பாதுகாப்பது சிரமம்.
போய் நிற்கிறது. ஒரு இறுக்கமான ஆடை, கட்டுக்கோப்பில்லாத ஆடை, ஷரியத்துக்கு முரணான ஆடை, கொலை சம்பவங்களை இந்த சமூகத்தில் நிறுத்தும். கொலை, ஒருவர் ஒரு பெண்ணை அடைவதற்காக முயற்சி செய்வார், தவறான முறையை அடைய முயற்சி செய்வார். இதற்காக வேண்டி கொலை என்ன விலை கொடுக்கவும் அவர் தயாராக இருப்பார். கொலை செய்ய தயங்க மாட்டார்கள். ஆடையுடைய பிரச்சனை கொலை வந்து முடியும். ஆடையுடைய பிரச்சனை சமூகத்திலே இரத்த ஆறுகளால் ஓடாது. எவ்வளவு பெரிய பெரிதும் சகோதரர்களே, மேலான பிறாரிகளே, சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா அது மாத்திரமல்ல, இந்த ஆடை கலாச்சார முறைகளாக மாறினால் திருமணம் செய்த ஆண்கள் தங்களுடைய மனைவிமார்களை இழக்க நேரும். திருமணம் செய்த ஆண்கள் தங்களுக்கென்ற உரித்தான பெண்களை இழக்க வேண்டிய அவலநிலை ஏற்படும். கணவன்மார் தங்களுடைய பிள்ளையை, தங்களுடைய மனைவிமார்களை இழப்பார்கள். ஜாகிலியா காலத்தில் நடந்த வரலாறு, ஜாகிலியா காலத்திலே நடந்த வரலாறு. அது மாத்திரம் அல்ல, மேலான பிரியார்களே, சகோதரர்களே, சமூகத்தில விபச்சாரம் தலைவிரிச்சார். விபச்சாரம் தலைவிரிச்சார். ஆடை கலாச்சாரம் மாறிவிட்டால் விபச்சாரம் சர்வசாதாரணமாக மாறிவிடும். யாரும் யாருக்கும் யாரோடையும் போகலாம், யாரோடும் வரலாம், எதையும் செய்யலாம் என்ற நிலைமை உருவாகும். இதனால விபச்சாரம் பரவாயில்லை. வெளிநாடுகளிலே கேள்விப்பட்ட சம்பவங்கள் நம்முடைய ஊரிலே நடந்தாலும் ஆச்சரியமில்லை. பிள்ளைகள் பிறக்கும், இந்த பிள்ளைக்கு தகப்பன் யார் கேள்விக்குறி. பிள்ளைகள் பிறக்கும், குப்பை தொட்டிலே வீசப்பட்டிருக்கும். பிள்ளைகள் பிறக்கும், கொலை செய்யப்பட்டிருக்கும். பிள்ளைகள் பிறக்கும், கடலிலே வீசப்படுவார்கள். காரணம், இந்த பிள்ளைக்கு தகப்பன் யார் என்று தெரியாது. விபச்சாரம் பரவினால் இந்த நிலைமைகள் உருவாகும். பெண்களிடத்திலே மானங்கள் வெளிப்பட்டு போகும். சமூகம் சீரழியும். சகோதரர்களே, சமூகம் சீரழிந்தால் அல்லாஹ்வுடைய கோபம் பார்வை இறங்குவது நிச்சயம். எங்களுடைய கையிலே இருக்கக்கூடிய வளங்கள் இல்லாமல் போகும். மேலான பிராணிகளே, சகோதரர்களே, ஆடை கலாச்சாரம் மாற்றத்தால ஏற்படக்கூடிய விபரீதத்தில் நீங்களே யோசிப்பார்கள். முந்தி காலத்துல எங்களோட வயசுல மூத்தவங்க இருக்கிறீங்க, டியூஷனுக்கு போகாம எவ்வளவு படிச்சு முன்னேறினவங்க இருக்கிறாங்க. இன்றைக்கு படிச்சும் மாணவர்கள் முன்னேறாங்க. டியூஷனுக்கு போகாம நம்ம ஊரிலேயே டாக்டரானவங்க இருக்கிறாங்க, இன்ஜினியரானவங்க இருக்கிறாங்க, லோயரானவங்க இருக்கிறாங்க. இன்றைக்கு பிள்ளைகள் எவ்வளவு இறப்பாளாக படிச்சும் அந்த தரத்தை அழுத்துறாங்க. ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை தான் போதும். பார்க்க வேண்டும். கலாச்சாரம், எங்களுடைய ஆடையுடைய கலாச்சாரம் மாற்றதால சொல்லாட்டியும் வாலிபர்கள் சில சிக்கல்களை தவிக்கிறார். இதற்கு அவர்களுடைய சிந்தனைகள் குழப்பப்படுகிறது. வேளாண் பிள்ளைகளே, சோதர்களே, இதில் கூடிய கவனம் எடுக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு தேவை இருக்குது. நாங்க யோசிக்கணும், என்னுடைய பொறுப்புக்கு கீழாக உள்ள ஒரு பெண்ணை நான் அழைத்து செல்கிறேன் என்றால் அவர்களுடைய ஆடைகள் எப்படி இருக்க வேண்டும்? நான் ஒரு கணவனாக இருந்தால், நான் ஒரு தகப்பனாக இருந்தால், நான் ஒரு சகோதரனாக இருந்தால், என்னுடைய கட்டுப்பாட்டை கீழாக உள்ள இந்த பெண்களை முறையாக நாங்கள் அழைத்து செல்ல வேண்டும். இஸ்லாம் சுதந்திரத்தை வழங்குகிறது. தாங்கள் விரும்பின ஆடை அணிவித்துக் கொண்டு போனால் ரோட்ல போறவங்க யாரும் நபியும் இல்லை, சஹாபியும் இல்லை. பார்ப்பாங்க, மனிதனுடைய உணர்வு அதை கூட்டும். மேலான பிள்ளைகளே, சகோதரர்களே, இவ்வளவெல்லாம் பார்த்து ஒருத்தன் ரசிக்கிறான் என்றால் இத கணவனோ பெத்த தகப்பன்மார்களோ உறவினர்களோ கண்டுகொள்ளவில்லை என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், 3 பேர் சொர்க்கம் போக மாட்டார். அதுல ஒருவன் தான் தய்யூஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தய்யூஸ் என்பதாக. சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், தய்யூஸ் என்றால் யார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், தன்னுடைய மனைவியிடத்திலே ஒரு அந்நிய ஆணா வாரான் போறான், கணக்கெடுக்காமல் இருக்கின்றார், இவன் தான் தய்யூஸ். பெண்ணுக்கல்ல, பெண்ணினுடைய கணவனுக்கு தண்டனை. பெண்ணுக்கல்ல, பெண்ணுடைய குடும்பத்தினருக்கு தண்டனை. பெண்ணுக்கல்ல, பெண்ணினுடைய குடும்பத்தினர்கள் பொறுப்புதான் இருக்கக்கூடிய தண்டனை. சொர்க்கம் போக மாட்டார். அல்லாஹ் இப்படியானவர்களோடு அல்லாஹ் பேசுறதுக்கே இல்லை. வலா யுஸக்கிஹிம், பாவம் பரிதாபம் பார்த்து சொர்க்கத்தில் அனுப்புவோம் என்று கூட அல்லாஹ் விரும்ப மாட்டார்.
விபச்சாரம் செய்கிறது. இரண்டு பார்வைகள், இரண்டு கண்களும் விபச்சாரம் செய்து கொண்டே இருக்கிறது. நாங்கள் எங்களுடைய குடும்ப பெண்ணை ஏற்றிக்கொண்டு போறோம், அந்நிய ஆண் பார்க்கிறான், விபச்சாரம் செய்கிறான். அவன் செய்யக்கூடிய விபச்சாரத்துக்கு நாங்கள் பங்குதாரி. அதனால எங்களை பட்டியலையும் விபச்சார குற்றம் இருக்கிறது. மேலான பிள்ளையாளர்களே, சகோதரர்களே, அதனால் என்னத்தை சொல்ல வருகிறோம் என்றால், சமூகத்தினுடைய பெரிய ஒரு சவாலாக இன்று ஆடைகள் மாறியிருக்கிறது. ஆடைகளை கட்டுக்கோப்புக்குள்ளால் கொண்டு வருவோம். இதில் பிரதானமாக இருக்கக்கூடிய ஆடைகளை பத்த வையுங்கள் என்று சொல்லவில்லை, இருக்கக்கூடிய ஆடைகளை கடலில் வீசுங்கள் என்று சொல்லவில்லை. இருக்கக்கூடிய ஆடைகளை மகரமானவர்களுக்கு முன்னால் எந்த ஆடையை பாவிக்க வேண்டும், வெளியிடங்களுக்கு போகக்கூடிய நேரத்தில் எந்த ஆடைகள் பாவிக்க வேண்டும் என்பதை நாங்கள் யோசித்து உலமாக்களை அணுகி சட்ட திட்டங்களை விளங்கி நாங்கள் அந்த முறைகளை கையாள வேண்டும். இதிலே குறிப்பாக பங்களிப்பு செலுத்த வேண்டியவர்கள் கணவன்மார், பெற்றார்கள், குடும்ப பொறுப்புதாரிகள், சமூகத்தினர், அதிலும் குறிப்பாக துறை சார்ந்தவர்கள். கண்ணியத்துக்குரிய ஆசான்களே, பாடசாலைகளுக்கோ அல்லது எங்களுடைய பகுதி நேர வகுப்புகளுக்கோ பெண் பிள்ளைகளோ ஆண் பிள்ளைகளோ வந்தால் இவர்களுடைய ஆடைகள் இஸ்லாமிய ஷரியத்துக்கு உட்பட்டதாக மாற்றும். அதற்காக அவர்களை நாங்கள் தூண்ட வேண்டும், அதற்காக அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும். எப்படி செய்தால் எங்களுடைய ஊரினுடைய மரங்கள் பாதுகாக்கப்படும். இல்லை என்றால் எங்களுடைய சமுதாயம் கொலையாளியாக மாறும். எங்களுடைய சமுதாயத்திலே வாழ்வர்களை பாதுகாப்பது கஷ்டம். எங்களுடைய சமுதாயத்திலே கணவன்மார் மனைவிமார்களை இழப்பார்கள். நமது சமுதாயத்திலே கட்டுக்கோப்பில்லாத பிள்ளைகள் உருவாகுவார்கள். நமது சமுதாயத்திலே விபச்சாரம் பரவ ஆரம்பிக்கும். நமது சமுதாயத்திலே பிறக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு தகப்பன்மார் இருக்க மாட்டார்கள். வேற யார் விடுதிகள் கட்ட வேண்டி வரும்.